வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1990ல வெளியான காணி கூடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி மலையாளத்துல பழைய படம்லாம் போட சொல்றீங்க. என்னென்ன படம் போடலான்றதையும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நிறைய மலையாள படம் தெரியாது. மலையாளம் மட்டும் இல்ல, கன்னட மொழியிலயோ தெலுங்கு மொழியிலயோ ஏதாவது பழைய படம் நல்ல படம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நான் அந்த படத்தை போடுறதுக்கு ட்ரை பண்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மணின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் பைக்ல ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. உள்ள இருக்க லேடி கதவையே திறக்க மாட்டாங்க போல. இதனால மணி இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த எழுதி வச்சுட்டு போயிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப எழுதுறாரு. கதவுக்கு அடியில அந்த பேப்பரை போட்டுறாரு. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த மணி போய் கொஞ்ச நேரத்துல சுரேஷ்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இப்ப சுரேஷும் கதவை தட்டி பாக்குறாரு. யாருமே திறக்க மாட்டாங்க. சுரேஷும் ஜன்னல் வழியா போய் எட்டி பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்படி எட்டி பார்த்தவரு கொஞ்சம் பதட்டமா மாறிடுறாரு. என்ன பாக்குறாருன்னு தெரியல. இப்ப இந்த சுரேஷும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சார், நான் ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட போனேன். அவங்க அந்த வீட்டுல இறந்து போயிருக்காங்க சார். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, எந்த வீட்டுலன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதிர ஒரே ஒரு பெட்டி கடை இருக்கு. அந்த கடைக்காரரும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, கதவை உடச்சிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறாங்க. கதவை உடச்சிட்டு உள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ள வரும்போது அந்த மணி போட்டு போன லெட்டர் இருக்கு. இவங்களுமே பிரிச்சு படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல எழுதி இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அந்த வீட்டுல குமுதம்னு ஒரு லேடி தான் இருப்பாங்க. அந்த லேடி தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க நெத்தில இருந்து ரத்தம்லாம் ஊத்தி இருக்கு. எப்படி இவங்க கொல்லப்பட்டிருப்பாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி இருக்கு. அதே சமயம் சரக்கு பாட்டில் ஒன்னு டேபிள்ல இருக்கு. ஓபன் பண்ண மாதிரி தான் அந்த சரக்கு பாட்டில் இருக்கு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் பேரு ரவீந்திரன் அப்படின்றது. அவர் இந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீமா வர வச்சிருந்தாரு. அவங்களுமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கலெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ்னு ஒரு நபர் தானே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவர் இந்த லேடிக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷும் தயங்கி உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த லேடி விலை மதுவா இருப்பாங்க. அந்த லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. இந்த லேடி எப்படி உங்களுக்கு பழக்கம்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பிசினஸ் ட்ரிப்புக்காக அடிக்கடி இந்த ஊரு பக்கம் வருவாரு. அப்ப எப்பவுமே ஒரு ஹோட்டல்ல தான் தங்குவாரு. அந்த ஹோட்டல்ல ஒரு புரோக்கர் இருப்பாரு. அந்த புரோக்கர் ஃப்ரெண்டுக்கு தான் முதல்ல ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாரு. ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி ஒன்னா இருந்தார்ல, அதனால இவருக்குமே பழக்கம் ஏற்பட்டிருக்கும். இவரும் அந்த லேடி கூட ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு. வீட்டு அட்ரஸும் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயெல்லாம் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக தான் போனேன். இறந்து போயிருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். சரி, போலீஸ் கிட்ட சொல்லிடலான்றதுக்காக தான் சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் இந்த சுரேஷ் சொல்றாரு. சுரேஷ் மணின்னு ஒரு புரோக்கரை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. அந்த மணி ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ரூம் அங்க இருக்க பையனுமே காமிச்சிடுறான். அவர் குளிக்கிறதுக்கு போயிருக்காருன்ற மாதிரி சொல்றான். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருமே அந்த ரூம்ல ஒளிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த மணி இருக்காரு பாத்தீங்களா, தலையை தவட்டிக்கிட்டே ரூம்குள்ள வராரு. இவர் இருக்கிறதுலாம் தெரியாதுல்ல, அதனால துண்டை கழட்டுறாரு. டே, துண்டை கழட்டாத, நிறுத்துன்ற மாதிரி இந்த போலீஸும் சொல்றாரு. சார், நீங்க என்ன சார் பண்றீங்கன்ற மாதிரி மணி கேக்குறாரு. உனக்கு அந்த வீட்டுக்கிட்ட இருக்க குமுதத்தை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியும் சார், எதுக்காக அவளை பத்தி கேக்குறீங்கன்ற மாதிரி இந்த மணி கேக்குறான். ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலான்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவன் தான் லெட்டரை போட்டிருக்கான்னு தெரிய வருது. லெட்டர்ல நீ என்ன மென்ஷன் பண்ணிருக்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு பார்ட்டி கூட நீ ஒன்னா இருக்கணும், இந்த டைம் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இவங்களுக்குள்ள ஒரு கோட் லாங்குவேஜ் இருக்கும் போல, அந்த மாதிரி தான் எழுதி இருந்தன்ற மாதிரி சொல்றான். அந்த குமுதமும் நீயும் எப்படி பழக்கம், குமுதத்தோட சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. சார், குமுதத்துக்கும் எனக்கும் பெருசாலாம் பழக்கம் இல்லை சார். நான் பொதுவா நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவேன். யாராவது ஒத்து வந்தா அவங்களை இந்த தொழிலுக்கு கொண்டு வந்துருவேன். அந்த மாதிரி தான் குமுதத்தை இந்த தொழிலுக்கு கொண்டு வந்துட்டேன் சார். இப்போ ஒரு ஹோட்டலோட பேரை மென்ஷன் பண்றாரு. அந்த ஹோட்டலுக்கு தங்கிறதுக்காக நிறைய பிசினஸ் மேன்ஸ்லாம் வருவாங்க. அங்க இருக்க மேனேஜர் தான் ஏற்பாடு பண்ணி தர சொல்லுவாரு. நான் நிறைய லேடிஸ் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் குமுதத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். அந்த அனிருத் தான் தங்கிறதுக்கு வீடெல்லாம் பார்த்து தந்தாருன்ற மாதிரி சொல்றாரு. மேனேஜர் பேரு அனிருத்தா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டு வச்சுக்கிறாரு. சரி, நீ அடிக்கடி அங்க கொண்டு போய் விடுவியா, அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த மேனேஜர் கூப்பிடும் போதெல்லாம் இவங்களை கூட்டு போவாரு. அப்படி கூட்டு போய் ஒரு ரூம் கிட்ட இவங்களை நிறுத்தி வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துடுறாரு. மேனேஜரும் உள்ள வா, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி இவங்களை மட்டும் ரூம்குள்ள கூட்டு போறாரு.
என்ன பேசிக்க போறாங்கன்னு ஒட்டி கேட்கணும்ன்ற மாதிரி இந்த மணியும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. உள்ள ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எல்லார்கிட்டயும் என்னால போக முடியாது, நான் விருப்பப்படுறவங்க கூட தான் ஒன்னா இருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ள லைட்டா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். பெரிய சண்டைலாம் இல்ல சார், சின்ன சண்டை தான். குமுதம் காசு கிடைக்குதுன்றதுக்காக யார் கூடனாலும் போலான்லாம் யோசிக்க மாட்டா, அவ எப்பயாவது மட்டும் தான் கிளைண்ட்டுங்க கூட ஒன்னா இருப்பான்ற மாதிரிலாம் மணி சொல்லிட்டு, சரி நீ குமுதத்தை கடைசியா உயிரோட எப்ப பார்த்தன்னு கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நேத்து நைட் இவர் பாக்குறதுக்காக போயிருப்பாரு. ஏதாவது பார்ட்டி இருந்தா இவர் சொல்லுவாரு போல, அந்த மாதிரி பார்ட்டி வந்திருக்கு, நீ ரெடி ஆவறியா, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல இன்னைக்கு என்னால முடியாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க. ஏன் வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் யாருமே இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. சரி இதுதான் நடந்தது, வீட்டுக்குள்ள கண்டிப்பா யாரோ இருந்திருக்காங்க, ஏன்னா என்ன அவ்வளவு அவசரப்பத்தி வெளியே அனுப்புனா சார், நானும் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. அந்த குமுதம் ஃபேமிலியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் சில சமயங்கள்ல நானே ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேட்டு பார்த்திருக்கேன், அதை பத்தி என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி சொல்லிடுவா, எனக்கு ஃபேமிலியை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மணி வேற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல ஒரு அம்பாஸ்டர் அவங்க வீட்டுல இருந்து போனதை பார்த்தேன், அவங்க கிட்ட அதை பத்தி கேட்டேன், அவங்க பதிலே சொல்லன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மென்ஷன் பண்ண ஹோட்டல்ல அந்த மாதிரி நடக்கிறது இவங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அந்த இடத்துல இருக்க மேனேஜரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப மேனேஜரை மட்டும் வெளியே வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடக்குது தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல, இங்க வர நிறைய பேர் இதெல்லாம் விரும்புறாங்க சார், அதுக்காக நானும் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் குமுதம் இறந்து போனதை இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. எது இறந்து போயிட்டாலான்ற மாதிரி இவர் ஷாக்லாம் ஆகுறாரு. இங்க வர நிறைய கிளைண்ட் குமுதத்தை கேட்பாங்க, அதனாலவே இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்களுக்காக தனியா ஒரு வீடு வாடகைக்கு புடிச்சு தந்திருப்பாரு. ஆமா சார் நான் தான் புடிச்சு தந்தேன்னு சொல்லிட்டாரு. சரி குமுதம் அவங்கள பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவளா சொன்னது இல்ல சார், நானா ஒரு வாட்டி ரொம்ப பிரஷர் பண்ணி கேட்டேன், அப்பதான் ஹஸ்பண்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டதை பத்தியும் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்றதுக்காக இந்த ஊருக்கு வந்துட்டேன்ற மாதிரியும் என்கிட்ட சொன்னா சார், ஹஸ்பண்ட பத்தி கூட பெருசா எதுவுமே சொல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அவங்களை யார் கொலை பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி எந்த கிளைண்ட்லாம் அடிக்கடி அவ கூட ஒன்னா இருப்பாங்க, அந்த கிளைண்டோட லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நான் தரேன் சார், ஆனா நான் தான் தந்தேன்னு சொல்லாதீங்க சார், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் எனிமிட்டி கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் இல்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்க போலயே, உடனே லிஸ்ட்டை தாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி பேசுறதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எப்படி இந்த சாவு நடந்திருக்கலான்றதா சொல்றாங்க. ஆக்சுவலா சாகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட தலையில பலமா அடிபட்டிருக்கு, கிளாஸ் குத்தி தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி யாரோ ஃபோர்ஸா கழுத்தை நெரிச்சிருக்காங்க, ஏன்னா கழுத்துல நிறைய காயங்கள் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தினாலையும் அந்த பொண்ணு சாவல, விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஷமும் புது விஷம் கிடையாது, 2 வருஷத்துக்கு மேல அந்த பாட்டில் சும்மா இருந்திருக்கு, அந்த விஷத்தை குடிச்சுதான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இவளா குடிச்சாலா இல்ல யாராவது ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாங்களான்றது கிளியரா தெரியல, ஏன்னா கதை வேற உள்பக்கமா டாப்பால் போட்டிருக்கு. இவ தற்கொலை பண்ற மாதிரி இருந்து அதுக்காக கூட டாப்பால் போட்டிருக்கலாம், யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இவளா கூட தற்கொலை பண்ணிருக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இவ்வளவுதான் ரிப்போர்ட்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டரும் சீனியரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இது கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு நெத்தியில காயம் வந்திருக்கு, அதே மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காங்க, அவனே தான் விஷத்தை குடிக்க வச்சு சாவடிச்சிருக்கான். அதே மாதிரி வெளியே போறது ஒன்னும் கஷ்டம்லாம் கிடையாது சார், மாடி வழியா வந்து மாடியில இருந்து குதிச்சு கூட வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இடிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அவன் கொல்லணும்ன்ற ஐடியால வந்தா புது விஷத்தை தான் வாங்கிட்டு வந்திருப்பான், எப்படி பழைய விஷத்தை கொண்டு வந்திருப்பான், அதுதான் குழப்பமா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த மேனேஜர் கிட்ட லிஸ்ட் கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல சைமன் ஒரு பெரிய ஆள் இருப்பாரு, அந்த நபரை பாக்குறதுக்காக தான் வராங்க. அந்த நபரோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு போல. இப்ப போலீஸுங்க வந்தோன்னே எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. போலீஸுங்க எல்லாரும் முன்னாடியும் எப்படி சொல்றதுன்ற மாதிரி கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே சொந்தக்காரங்களுக்கு விஷயம்லாம் புரிய ஆரம்பிச்சிருது. ஓஹோ சைமன் இப்படி பண்ணிருக்கான் போலன்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால சம்பந்தம் பண்ணலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி கூட எல்லாம் சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சைமனும் இந்த இடத்துல புலம்புறாரு. இப்ப சைமன் இருக்கார்ல, நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இந்த சைமன் அடிக்கடி அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வீட்டுக்கு போவார் போல. நேத்து நைட்டு கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போனவர் ஏதாவது பண்ணிருக்கலான்ற ஆங்கிள் தான் இவர்கிட்ட விசாரணை பண்றாங்க. இவர் இருக்கார்ல, இன்னைக்கு நைட் அவளை பாக்குறதுக்கு போனோம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு பொண்ணுக்கு நல்ல விஷயம் நடக்க போதில்ல, அந்த சந்தோஷத்தோட அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. எதுக்காக இப்ப வந்தீங்க, நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க, இப்ப கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சரக்கும் கொண்டு வந்திருப்பாரு. அந்த சரக்கை இவங்க கண் முன்னாடி அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ப்ளீஸ் இங்க இருந்து போங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நான் சந்தோஷமா இருக்கேன், என் கூட ஒன்னாரு, வா பெட்ரூமுக்கு போலான்ற மாதிரி இழுத்துட்டு போக பாக்குறாரு. அதான் நான் வேணான்னு சொல்றேன்ல, என்ன விடுங்கன்ற மாதிரி இவங்களுமே தடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. இவங்க வேணவே வேணாம், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணவே வேணாம், நம்ம ஒன்னாவே இருக்க வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னடி என்கிட்ட இருந்து நிறைய காசெல்லாம் வாங்கின, இப்ப என்ன இப்படி பேசுறன்ற மாதிரி இவர் கோபமா பேசுறாரு. உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இவர் சொல்றதை நம்ப மாட்டாரு. அந்த குமுதம் உங்ககிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஆனா உங்க கூட ஒன்னா இருக்க விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க, இதனால கோவப்பட்டு நீங்க காலி பண்ணிருக்கீங்க, இதான நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் நடக்கல, எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அப்படி இருக்கும்போது எப்படி சார் கொலைலாம் பண்ணுவேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை சார், வேற யாரோ தான் அவளை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த லேடியோட வீட்டுக்கு எதிர ஒரு டீ கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த டீ கடை கிட்ட மஃப்டில ஒரு போலீஸ் நடமாடிட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்காரரு என்னதான் பேசுறாருன்னு கேட்கறதுக்காக தான் இப்படி நடமாடிட்டு இருக்காரு. டீ கடையில உட்காந்துட்டு இருக்கவங்களா அந்த லேடியை பத்தி வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீ கடை வச்சிருக்கவரை இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு 2 பசங்க வந்தாங்க, 2 பேருமே காலேஜ் படிக்கிற பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காருல, சட்டுன்னு அந்த கடைக்காரரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ் முன்னாடி கூட்டு வந்து ஒப்படைச்சிடுறாரு. 2 காலேஜ் பசங்க வந்ததை நீ பாத்திருக்க, அந்த பசங்களை உனக்கு தெரியுமா, அடிக்கடி வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா சார், ஒரு 4-5 வாட்டி நான் பாத்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மூலியமா அந்த பையனோட பைக் நம்பர் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அந்த பையன் படிக்கிற காலேஜுக்கு வந்துடுறாங்க. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால மத்த பசங்க அதுக்கெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு பெரிய பிரச்சனையே பண்றாங்க. ஆனா பிரின்சிபல் எல்லாரையும் சமாதானப்படுத்திடுறாரு. அந்த 2 பசங்களை மட்டும் பேச வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. இந்த 2 பசங்க கிட்ட இன்ஸ்பெக்டரை மிரட்டுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாரு. சார் நாங்க உண்மையா சொல்லிடுறோம் சார், ஆமா சார் நாங்க 2 பேருமே நேத்து நைட்டு போனோன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 2 பேருமே செம்ம போதையில இருக்காங்க, ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அததான் டீ கடைக்காரரு பார்த்திருப்பாரு. இப்ப வீட்டுக்கிட்ட வந்தவங்க கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்கவங்க கதவையே திறக்க மாட்டாங்க. என்ன இவ கதவை திறக்க மாட்டா, பேபி கதவை தர அப்படின்ற மாதிரி இவங்களுமே சாங் எல்லாம் பாடுறாங்க. அதாவது ஐட்டம் சாங் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குமுதமும் கதவை திறந்துடுறாங்க. குமுதம் இருக்காங்கல்ல, நான் வேலையா இருக்கேன், இப்ப வேணாம் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேலையா இருக்குன்னு சொன்னா எப்படி, நாங்க ஆசையோட வந்திருக்கோன்ற மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, போங்கன்ற மாதிரி இவங்களும் அடிச்சு 2 பேரையும் அனுப்பி விட்டுருப்பாங்க. சார் இதுதான் நடந்தது, நாங்க 2 பேருமே கிளம்பிட்டோம் சார், நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீனியரும் புதுசா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க வீட்டுல ஒரு பெட்டி கிடைச்சிருக்கும், அதுல நிறைய சர்டிபிகேட் கிடைச்சிருக்கும். அதுபடி பார்த்தா இவங்க பேரு குமுதம் இல்ல, இவங்க பேரு சூசன்னு தெரிய வந்திருக்கும். சூசனை பொறுத்த வரைக்கும் ஜானின்னு ஒரு பையன் இருக்கான் போல சார், அந்த பையனை ஒரு ஆசிரமத்துல சேர்த்ததுக்கான ரெக்கார்ட்லாம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல போய் விசாரிச்சா என்ன ஏதுன்றது கிளியரா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க, போய் விசாரிங்கன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. இப்ப இவருமே அந்த ஆசிரமத்துல இருக்க ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இங்க ஜானின்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை யாரு சேர்த்து விட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவனோட அம்மாவான சூசன் தான் சேர்த்து விட்டாங்கன்ற மாதிரி இந்த ஃபாதர் சொல்றாரு. சூசனை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த ஃபாதரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஜானியை இங்க சேர்த்து விட்டுருப்பாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் பையனை பாக்குறதுக்காக வருவாங்க. நிறைய பொருள்லாம் அவனுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஃபாதர் இருக்கார்ல, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி லைட்டா கேட்டு பாப்பாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த சூசன் இறந்து போயிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஃபாதர் கிட்ட சொல்றாரு. அந்த பையனை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. இப்ப ஃபாதருமே அந்த பையனை காமிச்சிடுறாரு. அந்த பையன் சிரிச்ச முகத்தோட நீங்க யாருன்ற மாதிரி கேட்கறான். எந்த விஷயத்தையும் பையன் கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சூசனை பத்தி இந்த ஃபாதர் கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த பையனை தேடி யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரியும் சொல்றாரு. சூசனோட பேரண்ட்ஸை பத்தியும் இவர் தெரிஞ்சுப்பாரு. அந்த பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் ஜன்னல் வழியா யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் போலீஸ் ஆபீசரு, சூசனை பத்தி பேசணும்னு சொல்றாரு. சூசனை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, போங்கன்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. சூசனை பத்தி நாங்க ரொம்ப மோசமா கேள்விப்பட்டோம், அவ எங்க பொண்ணே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சூசன் செத்து போன விஷயத்தை பத்தி இப்பதான் இவர் சொல்றாரு. அது தெரிஞ்சோட பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் சூசனை பத்தி அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சூசனை அப்பா நல்லா படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி பெரிய காலேஜ்ல படிக்க வச்சிருப்பாரு. சூசன் காம்படிஷன் கீம்படிஷன் அடிக்கடி வெளியெல்லாம் போவாங்க. அப்பாவும் போயிட்டு வாமான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து இவளை கெடுத்துட்டு இருக்கீங்க, எதுக்காக சண்டே கூட இவளை வெளியே அனுப்புறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பா பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. நீ போயிட்டு வாமான்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாரு. பொண்ணுக்கு 22 வயசு வந்துருது.
கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பொண்ணு எனக்கு விருப்பம் இல்ல, இப்ப கல்யாணம் வேணான்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பாக்கு லைட்டா டவுட் வருது. நீ யாரையாவது லவ் பண்றியாமான்னு கேக்குறாரு. ஆமாப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. இது லவ் பண்றியா, இதுக்காக தான் இவளுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லைன்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்பா இப்ப கூட பொண்ணு கிட்ட பொறுமையா பேசுறாரு. யாருமா அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் பேரு ஹர்ஷாப்பா, அவர் இந்துன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பாவோட முகம் டோட்டலா மாறிடுது. சரி, ரிலிஜியன் வேற இருக்கிறத கூட விட்டுலாம், அவரோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு அப்பா கேக்குறாரு. அவருக்கு ஃபேமிலி இல்லப்பா, அவர் அனாதை. அவரை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா இருக்காரு, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாருப்பா, என்ன நல்லபடியா பார்த்து பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாதுமா, அவனை மறந்துடுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டாருன்றது பொண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. லெட்டரை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நான் ஹர்ஷா கூட போய் வாழ போறேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி வீட்டை விட்டு ஓடி தான் போயிருப்பாங்க. அதை நினைச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பொண்ணை பத்தி நிறைய விஷயங்களை கேள்விப்படுவாங்க. அது எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை தரதா இருக்கும். ஏன்னா விலை மதுவா மாறிட்டான்ற மாதிரிலாம் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. இது உங்க பொண்ணோட சர்டிபிகேட் தானேன்னு கேக்குறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. உங்க பொண்ணோட பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த நிலைமையில என்னோட பொண்ணை நான் பார்க்க முடியாது, வேணான்ற மாதிரி அப்பா மறுக்கிறாரு. உங்க ஒய்ஃபு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதனால அப்பாவும் அம்மா கிட்ட கேட்கறதுக்காக வராரு. கண்டிப்பா பொண்ணு இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணை யார் சார் கொலை பண்ணது, யாரு கொலை பண்ணியிருந்தாலும் சரி குற்றவாளியை விடாதீங்கன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்திருக்காங்க, இவங்களை பத்தி தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அக்காமான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு சூசனா நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க முதல்ல பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரும் கூட்டு வந்து பாடியை காட்டுறாரு. பாக்குறவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இது கண்டிப்பா அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், சூசன் வீட்டை விட்டு ஓடி போனாங்க பாத்தீங்களா, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் கண்டிப்பா அவர் கூட சேர போறேன்ற மாதிரி தான் கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஜானி பிறந்திருப்பான், அதாவது அந்த சின்ன பையன் பிறந்திருப்பான். அவனை பாத்துக்கிறதுக்காக தான் வேலைக்காரியை போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா இருப்பாரு. அவர் வரையறத ஓரளவுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் அனாதையா வளர்ந்தாருல, அதனால சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. என்னோட பையன் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸே பண்ணக்கூடாது, என் பையனை நான் நல்லபடியா பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து அந்த வேலைக்காரி கவனிச்சிருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா அவருக்கு குடிப்பழக்கம் தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பாரு அவர் சரக்கச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் அடிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருவாரு. ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே லேட் நைட் வரைக்கும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒய்ஃபும் கவனிச்சுட்டு தானே இருந்தாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படிங்க, 6 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சீங்க, இப்ப நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் குடிக்கணுமா, குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க, இப்ப நமக்கு நிறைய பண கஷ்டம் வேற ஏற்படுது, அதுக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம் தான், இந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நானும் விடணும் தான் பாக்குறேன், என்னால விட முடியல. என்னோட பெயிண்டிங் சிலதை வித்தனா கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் சார்லின்னு ஒருத்தர் ஹர்ஷாக்கு பழக்கமானாரு அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா சார்லின்னு ஒருத்தர் ஹர்ஷாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த சார்லியை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பெயிண்டிங் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. ஹர்ஷா நல்லா வரையறாருன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால தான் வீட்டுக்கே பேசுறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு ஒரு 7-8 பெயிண்டிங் தேவை, இந்த வேலை வரைக்கும் நான் தரேன், இப்போதைக்கு அட்வான்ஸ் காசை வேணா தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹர்ஷாவும் இந்த நாளுக்குள்ள தர முடியுமா தெரியலன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இந்த நாளுக்குள்ள தந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் எப்படியாவது வேலையை பண்ண வைக்கணும்ன்றதுக்காக இப்படி சொல்றாங்க. இப்ப சார்லி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு அட்வான்ஸ் காசெல்லாம் தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அந்த சார்லி இப்ப எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த சார்லியை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. மேற்கொண்டு நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இந்த வேலைக்காரி கிட்ட கேக்குறாரு. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பையனோட பர்த்டேவா இருக்கும், ஆனா ஹர்ஷா இன்னும் வராம இருக்காரு, எங்க தான் போனாருன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா சார்லி ஏற்கனவே கூப்பிட்டுருப்பாங்க. அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் இந்த பையனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க ஹர்ஷா வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, அவர் எப்ப பாரு இப்பெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, இப்ப கூட ஏதாவது ஒயின் ஷாப்ல தான் இருப்பாருன்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி இவரும் ஆறுதல் சொல்லிட்டாரு. அப்பதான் ஹர்ஷாவும் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த சார்லி இருக்காருல, சீக்கிரமா அந்த பெயிண்டிங்கை மட்டும் தாங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இன்னைக்கு கூட நீங்க குடிக்கணுமா, எப்படி பையனோட பர்த்டேவை மறந்தீங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே லைட்டா கோவப்படுறாங்க.
நைட்டு இந்த வேலைக்காரி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹர்ஷா எதையோ தேடிட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்காருன்னு பார்த்தா சரக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருக்காரு. நிறைய பாட்டில் இந்த இடத்துல இருக்கு, அதுல கொஞ்சோண்டு சரக்காவது கிடைக்குமான்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஏங்க இப்படி மாறிட்டீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு, நான் கண்டிப்பா போனோம், விடு விடுன்ற மாதிரி இவங்களை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. இவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. அப்படி போனவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 4-5 நாளா அவர் காணாம போயிடுறாரு. இவங்களுமே சார்லி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. சார்லி தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு போல. ஒரு நாள் நைட்டு இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கொஞ்சம் சோகமா தான் வராரு. இவங்களை என்னாச்சு, ஏதாவது விஷயம் தெரிஞ்சதான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சார்லி இருக்காரு பாத்தீங்களா, கண்ணாடி எல்லாம் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒரு நபர் இறந்து போயிருக்காரு, அனாத பாடின்ற மாதிரி பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் அவர் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் இந்த திங்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து தராரு. அப்ப நம்ம ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரான்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்ற மாதிரி வாழ்க்கை ரொம்ப வெறுமையா போயிட்டு இருக்கு. அப்ப சார்லி ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் கம்பெனி தானே ரன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்னோட கம்பெனில வந்து வேலை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இந்த ஆஃபரை ஏத்துக்கிறாங்க. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அக்காமா சொல்றாங்க. இப்பதான் சார்லியை பத்தி இவருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. சார்லி பினான்ஸ் கம்பெனி மூலியமா ஃப்ராடு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி போனவன் பரோல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கான்னு தெரிய வருது. அதாவது இவங்க கொல்லப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கான்னு தெரிய வருது. ஒருவேளை அவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறது. இன்னைக்குதான் சூசனோட பாடியை புதைக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. ஃபாதர் இருக்கார்ல, அந்த சின்ன பையனா அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. அவனுமே அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் இந்த நிலைமையில பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, ஆனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கடைசியா ஒரு வாட்டி ஃபேஸ பார்க்கணும்ன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாத்துடுறாங்க. இப்ப புதைக்கும் போது ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பேரனை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. பேரனை நம்மளே வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த சார்லியோட பரோல் இன்னும் முடியல போல, இன்னமும் வெளியே தான் இருக்காரு. அந்த சார்லி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் சார்லி கிட்ட கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என் கம்பெனிக்கு வாங்கன்னு சொன்னார்ல, அவங்களுமே வந்துடுறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் வேற ஸ்டேட்டுக்கு போனேன், உங்களுக்காக ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தேன், ஜுவல்ஸ் எல்லாம் தராரு. என்ன இவர் ஜுவல்ஸ் எல்லாம் தராருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு மினிஸ்டர் காசு எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க யாருன்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கறாரு. சரி இவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சார்லி சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி அந்த மினிஸ்டரும் கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இந்த சார்லி இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் ஜுவல்ஸ் எல்லாம் தந்திருப்பாரு. அந்த விஷயம் இவங்களுக்கும் நல்லா புரியுது. சரி இப்ப பையனுக்கு அப்பா இல்ல, இவரை செகண்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இவர் கூட சேர்ந்து வாழலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது, அப்பதான் என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனில ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சதுன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட ஃபண்ட் எல்லாம் மேல் இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால காசை கேட்டு நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஏமாத்த பாக்குறியா, ஏமாத்தனா அவ்வளவுதான்ற மாதிரி பிரஷர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அந்த மினிஸ்டர் கிட்ட கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மினிஸ்டரை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. சார் நீங்க தான் இதுல இருந்து என்ன காப்பாற்ற முடியும், போற போக்க பார்த்தா எனக்கு என்ன ஆகும்னே தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு மினிஸ்டர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல மினிஸ்டர் இருக்கார்ல, பக்கத்துல இருக்க அவர் ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னாச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவரோட டிரைவருக்கு கால் பண்ணி ஹோட்டல் ரூமுக்கு வான்னு சொல்றாரு. வந்தோட பையனை சுத்தி காட்டுறதுக்கு கூட்டு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட நீ நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாரு. இது நான் நினைச்சா ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன ஹெல்ப்னு கேக்குறாங்க. பார்த்தா அவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க என்ன ஒய்ஃபா பாத்திருக்கீங்கன்னு நினைச்சேன், அப்படி இல்லைன்னு இப்பதான் புரியுது. என் பையனை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை விட்டுருங்க நீங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா இவர் போக விடாம தடுக்கிறாரு. உன் பையன் என்னோட டிரைவர் கிட்ட தான் இருக்கான், நான் கால் பண்ணி சொன்னா உன் பையனோட கதையை அவன் முடிச்சிருவான்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாங்க. நான் சொல்றத ஒழுங்கா பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இவங்க ரூம்ல வச்சு கதவை சாத்திடுறாரு. அந்த சாவியை அந்த மினிஸ்டர் கிட்ட தராரு. இந்த மினிஸ்டர் எப்படியாவது வேலையை முடிச்சு தந்துருவாருன்ற மாதிரிலாம் சார்லி யோசிச்சிருப்பாரு. ஆனா அந்த மினிஸ்டர் கை வச்சிருப்பாரு. அதனால இவர் மத்தவங்க கிட்ட எப்படியாவது பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. மத்தவங்களுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்பாங்க. நீ மத்தவங்க கூடயும் போகணுன்ற மாதிரி சொல்றாரு. என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ பண்ணலன்னு வச்சுக்கோ உன் பையனை சாப்பிடுச்சுருவன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. அப்படி மிரட்டி மிரட்டி அவங்களை யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை விட்டு வேலைக்கும் போயிருப்பாங்க. அப்போ கூட இவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி இருக்காது. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் கம்பெனி சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க கிட்ட தராரு. நான் சீக்கிரமா ஜெயிலுக்கு போவேன்னு நினைக்கிறேன், நான் திரும்பி வந்து இதை வாங்கிக்கிறேன், இதை மட்டும் எனக்காக வச்சுக்கோன்ற மாதிரி கேட்கறாரு. சரி நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே வாங்கியிருப்பாங்க.
இவர் பரோல்ல வெளியே வந்தார்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு. அவங்களுமே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தராங்க. இவர் இருக்கார்ல, திரும்பி என் கூட சேர்ந்துரு, என் ப்ராப்ளம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க இவர் கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. உன் கூட என்னால வாழ முடியாது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. இவர் ப்ளூ அம்பாஸ்டர் கார்ல இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இவர் கிளம்பி போனதா தான் அந்த மணி பார்த்திருப்பாரு. அதாவது ஒரு ப்ளூ அம்பாஸ்டர் கிளம்பி போனதை பார்த்தேன்னு சொன்னார்ல, இப்படிதான் பார்த்திருப்பாரு. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு உண்மையோ சொல்றாரு. அது என்னன்னா, ஹர்ஷா சாவல சார், ஒரு அனாதை பாடி தான் அந்த இடத்துல கிடைச்சது. ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி மாறிட்டான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் நான் அவனை பார்த்தேன். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இதை யூஸ் பண்ணி சூசன் கிட்ட நம்ம க்ளோஸ் ஆயிடலான்றதுக்காக தான் அந்த மாதிரி பொய் சொன்னன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தேன்ற மாதிரி இவரும் டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹர்ஷாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஆமா சார், நீங்க சொல்ற நபர் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட இங்கதான் இருந்தாரு. நாங்க ட்ரீட்மெண்ட்லாம் தந்தோம். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேறி வந்தாரு. என் வாழ்க்கையை பார்த்து நான் போறேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கேட்டாரு. நாங்க ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு அனுப்பி வச்சோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க போனாருன்றது டாக்டருக்கு தெரியல. அந்த சின்ன பையன் இப்பயும் தாத்தா பாட்டி கிட்ட இல்ல, ஆசிரமத்துல தான் இருக்கான். அவனை யாரு பார்க்க வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபாதர் கிட்ட இவர் சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப ஃபாதர் கிட்ட இருந்து தான் கால் வருது. இவருமே ஃபாதரை பார்க்க போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு, தத்தி எடுக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னன்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. இப்ப இவருமே அந்த மோகனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. மோகன் தத்தி எடுக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த மோகனை பார்க்கும்போது இவருக்கு வேற யார் மாதிரியோ தோணுது. அதனால இவர் இருக்கார்ல, ஹர்ஷான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவரும் சட்டுன்னு திரும்பி ஒரு பார்வை பார்க்கறாரு. ஹர்ஷா இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு போல. ஹர்ஷா தான் தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் சந்தேகப்பட்டிருப்பாரு. நீங்க தானே பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப ஹர்ஷாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஹர்ஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா ஒய்ஃப் அந்த வீட்டுல இல்ல, வீடு மாதிரி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இவரோட ஒய்ஃப் சார்லி கிட்ட வேலை பார்த்ததை பத்தியே இவருக்கு தெரிய வருது. அதை பத்தி எல்லாம் ஆளுங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. ஓஹோ, அந்த பொண்ணா சார்லியோட கீப்பா கொஞ்ச நாள் இருந்தான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிறவருக்கு பயங்கரமா கோவம் வருது. மேற்கொண்டு ஒய்ஃபை பத்தி ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் ஒய்ஃப் விலை மாதுவா மாறினது இவருக்கு தெரிய வருது. இந்த ஹோட்டல்ல நிறைய கிளைண்ட் கூட ஒன்னா இருக்காங்கன்னு தெரிய வருது. இருந்தாலுமே இவரோட மனசு இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்காதுன்னு யோசிக்கிறாரு. ஆனா இவரே ஒரு நாள் கண்ணால பாத்துடுறாரு. இதை பாக்குறவரோட முகம் மாறிடுது. இவருமே ஒரு நாள் ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப கதவை தட்டுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு முடியாது, போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட்ன்றதையும் உங்களுக்கு தெரியுது. நீங்களான்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இவருமே சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காரு. என்ன விடுங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, திரும்ப என் கூட வந்துரு, இந்த வாட்டி நம்ம நல்லபடியா இருக்கலாம், இதுக்கப்புறம் சத்தியமா நான் குடியில கைய வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்றதுன்றது முடியவே முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மணி நடந்து வந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. நீங்க ரூம்குள்ள போயிடுங்கன்ற மாதிரி ரூம்குள்ள அனுப்பிடுறாங்க. மணியும் கிளைண்ட் கிட்ட கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் இருக்க ரூம பாக்குறாங்க. அதனாலதான் மணி ரூம்குள்ள யாரோ இருக்காங்க போலன்னு யோசிச்சிருப்பாரு. சரி, நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. மேற்கொண்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பையன் எங்கன்னு கேக்குறாரு. இங்க வச்சுக்க முடியாதுன்றதுக்காக ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி என்னோட பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நானே அதுக்கு காரணம் ஆயிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப திரும்ப யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. இந்த வாட்டி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைமன் தான் வந்திருப்பாரு. அந்த சைமன் இவங்களை தொட்டு தொட்டு பேசுறாரு. உள்ள இருந்து பாக்குற ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்களுமே எனக்கு விருப்பம் இல்ல, இன்னைக்கு முடியாது, போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே கொண்டு வந்த சரக்க ஃபர்ஸ்ட் போயிருப்பாரு. ஹஸ்பண்ட் செம்ம கோவத்துல இருக்காருல, இப்ப வேகமா அந்த சரக்கு எடுத்து மொத்தமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க, திரும்பி எதுக்கு குடிக்கிறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததான் அந்த காலேஜ் பசங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. தப்பு தப்பா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இத கேட்கிற இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒய்ஃபுமே அவங்க போவாங்கன்னு வெயிட் பண்றாங்க, போகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் அடிச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, மேற்கொண்டு குடிக்க ட்ரை பண்றாரு. குடிக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. இவர் பிடிச்சு தள்ளி விடுறாரு. அதனாலதான் இவங்க தலையில காயம் பட்டிருக்கும். அதே மாதிரி இவங்க கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. உன்னை சாவடிச்சுட்டு நானும் பேசாம செத்து போயிடுறேன்ற மாதிரி தான் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க டக்குன்னு விலகி ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. என்ன நீங்க ஒன்னும் சாவடிக்க தேவையில்ல, என்ன நானே சாவடிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இப்படிதான் இவங்க விஷத்தை குடிச்சிருப்பாங்க. வீட்டுல இவங்க வச்சிருந்த விஷத்தை தான் குடிச்சிருப்பாங்க. நான் விஷம் குடிச்சிட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. நானுமே இதெல்லாம் விருப்பப்பட்டு செய்யல, பையனை எப்படியாவது வளர்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்.
இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாதுங்க, நான் செத்து போயிடுறேன், நம்ம பையனை இந்த ஆசிரமத்துல தான் சேர்த்து விட்டுருக்கேன், ஒரு மாசம் கழிச்சு அவனை தத்து எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர்னால ஒய்ஃப் இறந்து போயிருக்க மாட்டாங்க, ஆனா இவருமே காயத்தை ஏற்படுத்தி இருக்காருல, அதனால சட்டப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இப்ப பையன் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வரான். அப்பா எப்படியாவது சீக்கிரமா வந்துடுறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த பையனை பார்த்து சொல்றாரு. ஏன்னா இவருக்கு ஆயுள் தண்டனைலாம் கிடைக்க வாய்ப்பு இல்ல, கம்மி தண்டனை தான் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு வெளியே வந்து பையனை நல்லபடியா பாத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.